தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நடிகர் ராகவா லாரன்ஸ் பொதுமக்களை தெருநாய்களுடன் ஒப்பிட்டு பேசிய விவகாரம் கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அரசியலுக்கு வரவிருப்பது குறித்து சென்னை உத்தண்டையில் செய்தியாளர்களுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் பொதுமக்களை மிகவும் தரக்குறைவாக விமர்சிப்பது போல பேசினார். மக்களை தெருநாய்களுடன் ஒப்பிட்டு அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க. நடிகர் ராகவா லாரன்ஸ் பொதுமக்களை தெருநாய்களுடன் ஒப்பிட்டு பேசிய விவகாரம் கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அரசியலுக்கு வரவிருப்பது குறித்து சென்னை உத்தண்டையில் செய்தியாளர்களுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் பொதுமக்களை மிகவும் தரக்குறைவாக விமர்சிப்பது போல பேசினார். மக்களை தெருநாய்களுடன் ஒப்பிட்டு அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க. நடிகர் ராகவா லாரன்ஸ் பொதுமக்களை தெருநாய்களுடன் ஒப்பிட்டு பேசிய விவகாரம் கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அரசியலுக்கு வரவிருப்பது குறித்து சென்னை உத்தண்டையில் செய்தியாளர்களுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் பொதுமக்களை மிகவும் தரக்குறைவாக விமர்சிப்பது போல பேசினார். மக்களை தெருநாய்களுடன் ஒப்பிட்டு அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.